The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி மழை நேரத்துக்கு சூடாக மொறுன்னு பஜ்ஜி எப்படி செய்கிறதாங்கிறது பார்த்துடலாம். இப்போது இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் கடலை மாவு நல்லா நிறச்சி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 150 கிராம் வரும் இந்த கிளாஸில். நீங்கள் வீட்டில் இருக்க வேறு எந்த மெஷரிங் கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன், ரொம்பவும் சேர்த்திங்கன்னா ஹார்டாகிடும். கூடவே வறுத்து பொடிச்ச பெருங்காயத்தூள். என்கிட்ட கட்டி பெருங்காயமாக இருக்குன்னா நான் வறுத்து பொடிச்சிருக்கேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, சமையல் சோடா. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு. இது தண்ணியில் கலந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து இது உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சோடா உப்பு சேர்க்காமையும் செய்யலாம். ஆனால் அந்த மேலே லைட்டாக அந்த புசுன்னு வர்றது அது சேர்த்தா தான் வரும். இல்லை அப்படின்னா அப்படியே சப்பை போய் ஒரு மாதிரி வரும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட வச்சு கலந்துக்கலாம். நல்லா நான் ஸ்பூன் வச்சே நல்லா கலந்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நீட்டலாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சோன்னே இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இந்த பஜ்ஜி மாவில் முற்றி பஜ்ஜி பொரிச்சு எடுத்துடலாம். நமக்காக ஸ்பான்சர், இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது EduQuest. கோல்டன் ப்ரௌன் ஆனேன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கோம். வெந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட பஜ்ஜி நல்லா ப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் குருமா வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் குருமாவில் அப்படியே முக்கி சாப்பிட்ற பஜ்ஜி தான் ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் நான் குருமா வச்சுருக்கேன். ஈவினிங் டைமில் மழை நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஸ்நாக்ஸும் இல்லைங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி மாவு வாங்கி போடுறத விட இந்த கடலை மாவு நல்லா ஃப்ளஃபியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது genreviews.online. வேறு ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.